போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் ஆராய்ச்சி உதவியாளர் யூசுப் ரவுத்தரை விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து யூகங்களையோ அல்லது அவதூறான கருத்துக்களை வெளியிடுவதையோ பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும். தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகம் அவ்வாறு நினைவுறுத்தியுள்ளது. நீதிமன்றத்தின் முடிவை மதிப்பதாகவும் நீதிபதி அளித்த காரணங்களை ஒப்புக்கொள்வதாகவும் கூறிய சட்டத்துறை தலைவர் இவ்வழக்கு பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதையும் மறுக்க முடியாது என்றார். ஆனால் வழக்கின் முடிவு குறித்து, குறிப்பாக நீதிமன்றத்தில் கூறப்பட்ட காரணங்களின் எல்லைக்கு வெளியே செய்யப்படும் யூகங்கள் அல்லது அவதூறான கருத்துக்கள் தீர்ப்பில் சமரசம் ஏற்பட்டுவிட காரணமாகி விடக்கூடாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 9 மாதங்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்த யூசுப் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் 2 போலி துப்பாக்கிகள் வைத்திருந்த வழக்கில் இருந்து நேற்று விடுவிக்கப்பட்டார். போதைப்பொருள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் தன்னை சிக்க வைக்கவே தனது காரில் வைக்கப்பட்டன என்பது அவரது வாதமாக இருந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணை ஆதாரங்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்ததன் அடிப்படையிலும் சட்ட கொள்கைகளின்படி எந்த ஒரு வெளிப்புற தாக்கமும் இல்லாமல் நடந்ததாக சட்டத்துறை தலைவர் கூறினார். தற்போது தீர்ப்பை விரிவாக படித்து வருவதாகவும் அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு முன் கிடைக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் பரிசீலிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.